நமசிவாய. 2024ஆம் ஆண்டுக்கான துலாம் ராசிக்கான ஒரு பலன்களை பார்க்கலாம். இப்பொழுது இந்த ஒரு வருடம் முழுதுமே எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம், எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பணமாகட்டும், தொழிலாகட்டும், அல்லது ஒரு சௌகரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ஃபர்ட்ஸு, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸு, லவ் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தாம்பத்தியம், குடும்பத்தோடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஒரு வருடம் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் நான் மீண்டும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் எந்த ஒரு ராசி பலன்களை நீங்கள் பார்த்தாலுமே அல்லது ஒரு பயிற்சி பலன்களை பார்த்தாலுமே முடிவெடுங்கள். அல்லது உங்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவெடுக்கிறது. பெரிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு மேரேஜ் ரிலேட்டட் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள், எந்த ஒரு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ராசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட யார்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிவிட்டு முக்கிய முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறது, அதை பேஸ் பண்ணி எடுப்பது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஜெனரிக் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 70% வரைக்கும் அது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மிக முக்கியமாக வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. அது எல்லா ராசியினருக்குமே தகும். ஸோ இப்போ பணம் ரெகுலர் மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாம் ராசியினருக்கு இந்த ஒரு வருடம் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சுயஜாதகத்திலும் நிலை நன்றாக இருந்தால் அது அதிகப்படியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்கேஸ் உங்களுக்கு சுயஜாதகத்திலே உங்களுடைய நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் சரி, இதுவும் எல்லா ராசிகளுக்குமே பொருந்தும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், ஒரு கடுமையான காலகட்டத்தில் இருக்கீங்கன்னா, இப்போ இந்த ஒரு வருடத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளின்படி பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடும். அப்போ கெடுபலன்களும் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா நற்பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் 2024 இருக்கிறது. அதனால் கண்டிப்பான முறையில் இந்த வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈவன் ரொம்ப மோசமான ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாக நம்மளுடைய சுயஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது நம்மளோட கார்மிக்க பலன்கள்னால் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாகவே நமக்கு அது ஒரு மீடியம் ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் ஒரு லைஃப் இந்த ஒரு இயர் நம்ம 2024 எதிர்பார்க்கலாம். சகோதரிகளிடமிருந்து கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு தைரியம், மனதைரியம் அப்படின்ற விஷயம், எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆல்ரெடி ஏதாவது ஒரு நீண்டகால நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, அந்த மாதிரியான ஏதாவது சூழ்நிலையில் இருந்தால் அந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சமாக மாறுதல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு வருடம் எதிர்பார்க்கலாம். எனர்ஜி லெவல்ஸ் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப சுருண்டு போய் உட்காந்துருப்பாங்க துலாம் ராசியினர், ரொம்ப முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, குழந்தைகள் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற மாதிரி, எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி துலாம் ராசியினருடைய குழந்தைகள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த குழந்தைகளோட உடல் நலத்திலும் இந்த ஒரு வருடம் கண்டிப்பான முறை, குழந்தைகள்னால் உங்களுக்கு வயதான குழந்தைகளாக இருந்தாலும், அதாவது ஒரு 25, 26 ஆர் 30, 35 இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் தானே. ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்களுடைய உடல்நிலையில் அதிகமாக ஒரு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகளை எல்லாம் எதிரிகள், எதிர்ப்புகள், அப்புறம் வழக்குகள் ஏதாவது இருந்தது, ஆல்ரெடி ஏதாவது டிஸ்பியூட்ஸ் போயிட்டு இருந்தது, எனி கைண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு சமாளிக்கக்கூடிய, திருப்பி எதிர்க்கக்கூடிய, அவர்களை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசினருக்கு இந்த ஒரு இடம் இருக்க போகிறது. ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் பிரிந்திருக்கிறீர்கள், அது மனக்கசப்பில் இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்மூத்தன் ஆகக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஒரு வருடம் இருக்கும். பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அதனால் அவங்க வேறு ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மனதில் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால், அது போன்ற துலாம் ராசினருக்கு எல்லாமே அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக 2024 இருக்க போகிறது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ், இல்லீகல் மணி ரிலேட்டட் கான்டாக்ட்ஸ் அதிகமாக வரக்கூடிய இல்லீகல் பிஸ்னஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இல்லீகலாக ஏதாவது ஒரு பணத்தை நம்ம ஒரு பிளாக் மணி மாதிரி நம்ம ப்ராப்பராக டேக்ஸ் கட்டாமல் எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அல்லது
இல்லீகலாக, அதாவது வந்து நமக்கு வந்து சட்டத்திற்கு புறம்பான ஒரு தொழில்களை செய்யக்கூடிய, இந்த தொழில் செஞ்சால் அதிகமாக ஒரு பணம் வரும் அப்படின்ற மாதிரி, அல்லது வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தொழில்கள் வரலாம். அது மாதிரியான தொழில்களோ அல்லது பண ரீதியான விஷயங்களோ ஈடுபாடுகளோ அது மாதிரிலாம் வந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலைன்னா இந்த ஒரு வருடம் வந்து அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் நேரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினருக்கு எனி கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், நம்ம வந்து எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு இன்டென்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு நாம் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையிலே அதற்கு அந்த விசுவலைசேஷன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வருடம் மனம் வந்து அடிக்கடி ஒரு குதூகலத்தன்மையே அடைந்து கொண்டிருக்கும். மனம் வந்து செம்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக மனம் வந்து குதூகலமாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஒரு வருடம் இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தீர்த்தத்தல யாத்திரைன்னு சொல்லக்கூடிய வெளியூரில் போயிட்டு நம்ம வந்து கோயில்களில் இறை வழிபாடு செய்வது அல்லது வந்து வெளியூரில் போய் இருக்கக்கூடிய ஒரு நம்ம வந்து ஏதாவது ஒரு வெளியூரில் போயிட்டு முக்கியமான ஒரு இடங்களை பார்க்க போகிறோம், வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையிலே துலாம் ராசியினருக்கு இந்த ஒரு இடம் நிறைவேறும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தை பிரிந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்பத்தை பிரிந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ஒரு வருடத்திலே பல துலாம் ராசியினருக்கு அமையப்போகிறது. மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் மாதிரியும் சரி, ஒரு முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த வருடம் எடுத்துக்கொண்டால் பலரது வீட்டில் துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் பல பேரோட வீட்டில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அதாவது ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த வீடு அப்படின்ற மாதிரியாக நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் தினசரி விளக்கேற்றி வழிபடுவதை கண்டிப்பாக 2 வேளையும் விளக்கேற்றி வழிபடுவதை வந்து இந்த ஒரு வருடம் ஒரு பரிகாரமாகவோ அல்லது வந்து ஒரு வழிபாட்டு முறையாகவோ செய்து வாருங்கள். அடிக்கடி சாம்பிராணி போடுவது, அதாவது ஸ்பேஸ் கிளென்சிங் அப்படின்ற மாதிரி, ஸ்பேஸை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண முடியாது, அட் த சேம் டைம் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக வைத்துக்கொள்ள முடியுமோ, ரொம்ப வந்து கிளஸ்டர் ஃப்ரீயாக வச்சுக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் துலாம் ராசியினருக்கு இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கும். விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிகமாக செல்வம் வருவது, ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய பணம் வருவது, புத்தி கூர்மை, நாலேஜ் அதிகமாகிறது, கம்ஃபர்ட் அதிகமாகிறது, புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு ஆசை அதிகமாகுவது, நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பேச்சில் வந்து நம்ம ஷார்ப்னஸ் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸாக இந்த ஒரு வருஷம் வந்து சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடைபெறும். நிறைய பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம். நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை படிக்கிறதோ அல்லது வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ பண்ணும்பொழுது கண்டிப்பான முறையிலே நமக்கு அதுக்குண்டான ஒரு புத்தி கூர்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வரும். அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேரும்பொழுது நமக்கு அந்த கம்ஃபர்ட்டுங்கிறது தானாக வரும். முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் திடீர்னு கோபம், தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு கோபத்தன்மை மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அதை நீக்குவதற்கு உண்டான ஒரு இறை வழிபாடு, கோயில்களில் போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களால் அந்த ஒரு கோபத்தை குறைத்துக் கொள்ளலாம். அந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். மெயினாக இந்த கோபத்தை வந்து அதிகமாக நீங்கள் வெளியில் விட குடும்பத்துக்குள்ளே காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறது. பேச்சில் வந்து ஒரு ஷார்ப்னஸ் இருக்குன்னு சொன்னால அந்த ஷார்ப்னஸ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அந்த ஷார்ப்னஸ்ங்கிறது ஹார்ஷ்னஸாக ஆகிடக்கூடாது. அதாவது தீர்க்கமாக பேச வேண்டுமே தவிர மற்றவரை திட்டி தீர்க்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக மிக கவனம் செலுத்த வேண்டியது விருச்சிக ராசியினர் இந்த ஒரு ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதனால் பேச்சில் மிக மிக கவனமாக இருங்கள். முக்கியமாக குடும்பத்திற்குள் அரசாங்கம் உயர் பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க மூலமாகலாம் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி அரசியலில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து மென்மேலும் உயர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், புதிய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு வருடம் இருக்கும். குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுயஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த வருடம் குழந்தை பிறக்கும், இல்லையே இந்த ஒரு வருடம் தள்ளி போவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி குழந்தை பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்துக்கொண்டு, சின்ன குழந்தைகள் ஒரு பிலோ ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரியான வைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசியினருடைய குழந்தைகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தைகிட்ட வேண்டாத ஒரு சில பழக்க வழக்கங்கள் எல்லாம்
நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷம் எதிர்பார்க்கலாம். திடீர்னு ரொம்ப கன்னிங்காக இருக்க மாதிரி, ரொம்ப பொய் சொல்கிற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு வருடம் வந்து ஒரு சில விருச்சிக ராசியினருக்கு கண்டிப்பான முறையிலே அவர்களுடைய குழந்தைகளிடம் எதிர்பார்க்கலாம். எதிரிகளை பொறுத்த வரைக்கும் அனைவருமே உங்களுக்கு வசமாவார்கள் அப்படின்ற மாதிரி. எதிரிகளை வீழ்த்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரியான ஒரு விஷயம். எதிரிகள் வந்து வெற்றி கொள்வது, வீழ்த்துவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வேறு. அவர்களே வசமாவது, அவங்களே வந்து உங்ககிட்ட காம்ப்ரமைஸ்க்கு வராங்க, உங்ககிட்ட வந்து அவங்க வந்து லவ்வபுளாக நடந்துக்கிறாங்க, அட்டாச்மெண்ட்டோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசியினருக்கு இந்த 2024 இருக்க போகிறது. டாக்ஸு, அந்த லீகல் விஷயங்கள் அப்படின்ற விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்துங்கள். டாக்ஸ் வந்து டைமுக்கு செலுத்துறது, லீகலாக நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ அல்லது வந்து நம்ம கரியர் ரிலேட்டடாகவோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த லீகலாக போகிறது அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஈவன் வந்து பார்த்தோன்னா ரோட்டில் போகும்போது கூட நம்ம சிக்னலை வந்து மைண்ட் பண்ணி போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சிக்னலை வந்து வயலேட் பண்ணாமல் இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோன்னா ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க, ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறது, காரில் வந்து பெல்ட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக செய்யலைன்னா சின்னதாக செலவு இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் முழுவதுமே. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தாயால் அதிகமாக நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக 2024 இருக்க போகிறது விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும். அதேபோல் வெளியூர் பிரயாணத்தினாலும் வந்து அதிகப்படியான ஒரு நன்மை இருக்க போகிறது இந்த வருஷம். விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேண்டாத சக்தி, வீட்டுக்குள் ஏதாவது ஒரு வேண்டாத சக்தி இருப்பது போல் அவ்வப்போது உணர்கிறீர்களா என்பதை மட்டும் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அப்படி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க 2024 பிறந்து ஒரு 10-20 நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி அடிக்கடி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா, பஞ்சகவ்யத்தை வாங்கி வீட்டின் அஷ்ட திக்குகளிலும் நீங்கள் அப்போது தெளித்து வருவது, வாரத்தில் ஒரு தடவையாவது தெளித்து வருவது, சுத்தமான பஞ்சகவ்யமாக இருக்க வேண்டும். அது போன்ற செய்வதுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான நெகட்டிவ் என்டிட்டிஸ் இந்த ஒரு காலகட்டத்திலே விருச்சிக ராசியினருக்கு அவர்களுடைய வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜிஸ் என்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சில வேண்டாத துஷ்ட ஜந்துக்கள், சூஷ்ம ஜந்துக்கள் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய விருந்தங்களிலே கொடுத்திருக்கிறார்கள். அது போன்ற விஷயங்கள் நம் வீட்டில் எட்டி பார்க்கும். நம்ம வந்து வேண்டாத சமயத்திலலாம் வெளியில் போயிட்டு வந்தோம்னா அது நம்ம கூடயே வரும்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் எல்லாம். அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. அதனால் எப்போவுமே யாருமே வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கால்களை நன்றாக கழுவி கொண்டு வாருங்கள். அது மாதிரியான விஷயமாக செய்யுங்க. செருப்பு போட்டிருந்தால் செருப்போடையே கழுவணும். நம்ம வந்து செருப்பை தனியாக கட்டி வச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப செருப்பு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்ம வந்து செருப்பை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருந்ததுன்னா அது வந்து பிரயோஜனப்படாது. ஸோ அந்த விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் 2024 செவ்வாய்க்கிழமைகளே சிவ வழிபாடு செய்து வருவது, சிவன் கோயிலில் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை நாளில். அதே போல் வந்து பார்த்தோம்னா பெருமாள் கோயிலுக்கும் ஒரே நாளிலே பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் சிவ விஷ்ணு கோயில்கள் இருக்கும். அது மாதிரியான கோயில்களிலே போய் சிவனையும் அம்பிகையையும் தரிசித்து விட்டு பெருமாளையும் தாயாரையும் தரிசித்துவிட்டு அவர்களுக்கு விளக்கேற்றி வைத்து வருவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே பசுக்களுக்கு உணவளிப்பது விருச்சிக ராசியினருக்கு அதிகப்படியான நன்மையை பெற்றுத்தரும். பெண்களுக்கு உதவி செய்வது, அதாவது ஏழை பெண்களுக்கு, ஏழை குழந்தை பெண்களுக்கு உதவி செய்வது, எந்த மாதிரியான உதவியாக இருந்தாலும் சரி, பண உதவியாக இருந்தாலும் சரி, படிப்புக்காக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அவர்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ், ஏதாவது வஸ்திர தானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப வசதி. ஸோ வஸ்திர தானம் பண்ணுறதுனா மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் வஸ்திர தானம் செய்வது அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு வந்து இமிடேஷன் ஜுவல்லரிஸ் அல்லது வந்து உண்மையான ஜுவல்லரிஸை உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் கல்யாணத்துக்கு உதவுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் செலுத்துங்கள். விருச்சிக ராசியினருக்கு இதை செலுத்தினீர்கள் என்றாலே இந்த வருடம் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். தனுசு ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த ஒரு வருடம் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பிஸ்னஸ், இந்த 2 விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தீர்க்க ஆலோசித்து ஒரு அஸ்ட்ராலஜர் யாரையாவது கன்சல்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஏதாவது தொடங்குறதா இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் வந்து ஏதாவது வந்து அப்டக்கல்ஸோ அல்லது வந்து ஏதாவது மிகப்பெரிய டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் சரி, அது அந்த டிசிஷன்ஸ் எந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாலும் இந்த ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியினர் உங்களுக்கு தோதான ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அது டைம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. அது வந்து நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கெரியர் சேஞ்சுன்னு சொல்கிறேன். கெரியர் சேஞ்சு தான். கெரியர் சேஞ்சுலேயும் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் பேப்பர் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்தில் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்குமா, அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்றத்தை தருமா அப்படிங்கிறதை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஜென்ரலாகவே வந்து பார்த்தோம்னா மனைவியால் அல்லது கணவனால்
நம்மளுடைய வாழ்க்கை துணையால் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசினருக்கு இருக்க போகிறது. கம்ஃபர்ட்ஸு, ஜாய் எல்லாமே வந்து ஒரு சந்தோஷங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வாழ்க்கை துணையால் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அதற்கு தகுந்த ஒரு கிராட்டிடியூட் நீங்கள் அவங்களுக்கு காட்டுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஹெல்த்து, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரென்த், ஜென்ரல் பாடி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள், எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றது எல்லாமே ரைஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் கோபம், அதே மாதிரியான விஷயம், குவிக் டிசிஷன்ஸ் அப்படின்றது, திடீர்னு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறது, எதையாவது ஒரு விஷயத்தை நம்பி நம்மளுடைய வந்து ஒரு முன்முடிவு எடுப்பது, ப்ரீ ஜட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ஜட்மெண்டல் ஆட்டிடியூடோட இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினர் இருந்தீர்கள் என்றால் அதற்கான பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை வந்து யார் செஞ்சாலுமே அதுக்கு உண்டான ஒரு பலன் அவர்களுக்கு கெடுபலங்களாக தான் வரும் என்றாலும் சிலருக்கு வந்து அது வந்து தட்டி போயிடும். சில நல்ல சுச்சுவேஷன் இருக்கும்போது அது வந்து அந்த மாதிரி இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து யார்ட்டையாவது போயிட்டு நம்ம அவங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறோம்னாலோ ஏதாவது ஒரு விஷயம் செய்தறனாலோ அது சரி செய்து போய்விடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் 2024 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கோபத்தில் விடக்கூடிய வார்த்தைகள் அல்லது செய்யக்கூடிய செயல்கள் அல்லது முன்முடிவினால் எடுக்கக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே வந்து கெடுபலன்களை விளைவிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டுக்குள்ளே வந்து அதை வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், வீட்டுனால இஷ்யூ, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ரெனோவேட் பண்ண வேண்டியிருக்கு, அல்லது வாடகை வீட்டில் வந்து இருக்கிறது சரியில்லை, அல்லது மேலே யாராவது குதிச்சுக்கிட்டே இருக்காங்க, அல்லது கீழ் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது தட்டிக்கிட்டே இருக்காங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, வீடு சம்பந்தமான தொல்லைகள், ஏதாவது ஒரு ஒரு கலக்கம் ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்தாலே இந்த மாதிரியான ஏதாவது அக்கம்பக்கத்தினால, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களால இல்லை, அக்கம்பக்கத்தினாலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ நமக்கு ஏதாவது ஒரு தொல்லை, அல்லது அந்த ஏதாவது ஒரு பெரிய கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் எடுக்கக்கூடிய சில டிசிஷன்ஸ்னால, இது மாதிரியான ஒரு விஷயத்தினால் நமக்கு வந்து சின்னதாக ஏதாவது ஒரு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இதை மாற்றுவதற்குண்டான, அதனால் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே கூட இன்னும் கம்ஃபர்டபுளாக வேற ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் சரி அது வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல வாடகைக்கு போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கூட இந்த ஒரு வருடத்தில் தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதில் இனம் தெரியாத ஏதாவது ஒரு குழப்பம், கரெக்டாக ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க முடியலை. இந்த ஃபேர்ம் டிசிஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு தடவை சொன்னால் அந்த ஒரு விஷயத்தில் ஸ்டிக் பண்ணிக்கிறது அப்படின்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எடுக்காமல் மாற்றி நமக்கு வந்து அந்த மைண்ட் ஸ்விங் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசினருக்கு இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து சரி செய்வதற்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாடி சுத்தி என்கிற ஒரு பிரெத் எக்ஸசைஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட பார்த்துக்கலாம். நான் பல முறை கூறியிருக்கிறேன் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று. நீங்களும் வந்து இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயோ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும். அதை பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக வந்து குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாம் கண்டிப்பாக நீண்ட காலமாக பிறக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களாம் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக பிறக்கும். குழந்தைகளால் நன்மை வரும், குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும், சுபகாரியங்கள் நிறைய நடக்கும், திருமணம் போன்ற விஷயங்கள் குடும்பத்தில் பார்க்கலாம். நீங்கள் வந்து எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், அதே மாதிரி திடீர் பணவரவு, திடீர்னு பல இடத்துல இருந்தும் ஏதாவது ஒரு கெயின்ஸு, நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும் 2024 கண்டிப்பான முறைகளை எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு வந்து ஸ்பௌஸ் ரிலேட்டடான விஷயங்களும் நமக்கு, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணையினாலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்க போகிறது, குழந்தைகளாலும் சந்தோஷம் கிடைக்க போகிறது. இது இரண்டை தவிர நமக்கு வந்து வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. சடன் லக்கு, சடன் கெயின்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையிலே தனுசு ராசினருக்கு எதிர்பார்க்கலாம். தொழில் விஷயத்தில் வந்து கண்டிப்பான முறையிலே கவனம் தேவை. நான் இதை ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தொழில் விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. தொழில் அப்படின்னு நான் சொல்கிறது கெரியர் தான், கெரியர் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ். அப்டக்கல்ஸ் எது வந்தாலுமே ஜாக்கிரதையாக இருங்க. வெட்னஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக ஒவ்வொரு வெட்னஸ்டேவுமே வந்து விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள், அல்லது தினசரியே செய்யலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினசரி கேட்டு வாருங்கள். நரசிம்மர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையிலே செய்து வாருங்கள். நான் அவருக்கு நரசிம்மருக்கு வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான கோயிலில் சென்று விளக்கேற்றி வைப்பது, வழிபடுவது, கோயிலுக்கு போக முடியாத செவ்வாய்க்கிழமைகளிலே வீட்டிலேயே செய்வது அப்படிங்கிறது அதிகப்படியாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும். நம சிவாய.